18 பட்டி வந்தாச்சாப்பா. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. லப்பர் பந்து இந்த படத்தோடைய ரிவ்யூ பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜென்ரலாக கிரிக்கெட்டை பற்றி ஒரு படம் எடுத்தோம் அப்படின்னா தியேட்டருக்கு ஈஸியாக ஆடியன்ஸ் எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு டிரெக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்களா? ஏன்னா இந்த வருஷமே பார்த்தோம்னா லால் சலாமு, ப்ளூ ஸ்டாரு இது வந்து 3வது கிரிக்கெட் பேஸ் பண்ண ஒரு படம். ஸோ இந்த படம் இதுக்கு முன்னாடி வந்த கிரிக்கெட் படங்கள் மாதிரியே தான் வந்து இருக்கும் அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டிடுமோ அப்படின்ற ஒரு டவுட்டில் போய் உள்ளே போய் உட்காந்தா எந்த இடத்துலையும் இந்த படம் வந்து போர் அடிக்காமல் லேக் இல்லாமல் இந்த படத்தை சூப்பராக கொண்டு போனது தான் இந்த டைரக்டரோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து, இது இவருடைய ஃபஸ்ட்டு படமே ஒரு சூப்பர் ஹிட் படமாக கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸை வந்து ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், இந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது தான் இந்த படம். ஹரிஷ் கல்யாணை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அப்படிங்கிறது பார்க்கிங்க்கு அடுத்தபடியாக வந்த ஒரு பெரிய சக்ஸஸ் படம் அப்படின்னு சொல்லலாம். அட்டகத்தி தினேஷை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு ஒரு 2 படி கீழே. அட்டகத்தி படத்தை விட இது வந்து பெரிய அளவில் அட்டகத்தி தினேஷோட கரியரில் ஒரு சூப்பர் படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தில் இவங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து முழு கிரெடிட்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது யாருக்குன்னா இந்த படத்தோட டிரெக்டர் தமிழரசன் பச்சைமுத்து இவருக்கு தான். ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அட்டகத்தி தினேஷோடைய கேரக்டர் நல்லா பார்க்கும்போது அவர் வந்து ஒரு தோனி எப்படி வந்து ஒரு பயங்கரமாக ஒரு காட்டுத்தனமாக அடிக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டரு, ஆனால் அவருக்கு ஆஃப் சைடு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேரக்டரை வந்து செதுக்கும் போதே தோனி, ஷேவாக்கு இது மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி ஒரு ஊரில் அன்ஆர்த்தடாக்ஸான ஒரு பேட்டிங் வந்து ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா லப்பர் பாலில். ஸோ அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த அட்டகத்தி தினேஷ் இவருடைய கேரக்டர். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ண விரும்பலை, சில விஷயங்களை இங்கே வந்து சொல்லியே தான் ஆகணும். ஸோ அதனால் லைட்டாக நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் ஹரிஷ் கல்யாண், இவர் வந்து அந்த ஊரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பும்ரா மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆல்ரவுண்டரும் கூட. ஸோ அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கார். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது நடக்குது. எப்படி பார்க்கிங் படத்தில் எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் நடக்குமோ அது மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷ் தான். இவங்க 2 பேர் தான் இந்த படத்தில் ஹீரோ, இவங்க 2 பேர் தான் இந்த படத்தில் வில்லன், இவங்க 2 பேர் தான் பெரிய அளவில் இந்த படத்தை வந்து முழுசாக வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. இவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது போகுது. இவருக்கும் ஒரு பக்கம் லவ், அவருக்கும் ஒரு பக்கம் வந்து லவ், 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. இவங்கள பேஸ் பண்ணி அப்படியே படம் வந்து ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து டைரக்டரோட ரைட்டிங்கை வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிரிக்கெட் படங்கள் சில ப்ளூ ஸ்டார் படம் மாதிரியான சில சாயல்லாம் வந்து வந்தாலும் கூட எந்த இடத்துல போர் அடிக்காமல் ஒரு நீட்டாக அழகாக சில விஷயங்கள், அதாவது ஒரு முற்போக்கான சில விஷயங்கள், சாதி ரீதியான சில விஷயங்கள், அதாவது ஊர் தெரு காலனியாக இருக்கட்டும், இந்த படத்தில் வந்து ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி அப்படிங்கிற விஷயத்தெலாம் வந்து பார்த்தோம்னா டைரெக்டாகவே சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் ஒரு போல்டான ஒரு அட்டம்ப்டில் ஃபஸ்ட்டு படத்துலேயே ரொம்ப யாரையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக வந்து கொண்டு ஒரு அழகாக எழுதியிருக்கிறாரு. ஸோ அது இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரெக்டர் இதுக்கு முன்னாடியே நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற படத்தில் வந்து டைலாக் எழுதியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது அவருடைய ஃபஸ்ட்டு டைரக்ட் டெபியூட் படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு சூப்பராக பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அண்டு இன்னும் இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ், முக்கியமாக ஹரிஷ் கல்யாணுக்கு பேராக இருக்கக்கூடிய ஹீரோயின் அண்டு அட்டகத்தி தினேஷ் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய பேராக இருக்கக்கூடிய ஹீரோயின். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அட்டகத்தி தினேஷ்க்கு பேராக வந்து ஒரு ஹீரோயின் வராங்க, ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அந்த ஹீரோயின் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வாசிகா விஜயன். இவங்களை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா சில இடங்களில் இவங்களுடைய அந்த ஃபேஸ், அந்த ஹைப்ரோ, அந்த ரியாக்ஷன், அவங்க கொடுக்குற அந்த ஆக்டிங் டெலிவரிலாம் பார்க்கும்போது பாலு மகேந்திரா அவர்களுடைய படங்கள்லாம் வந்து வருவாங்க. அதாவது வண்ண வண்ண பூக்கள் படத்தில் இருப்பாங்க. பழைய நடிகை மௌனிகா அவங்கள மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வடச்சென்னை படத்தில் வர ஆண்ட்ரியா மாதிரி சந்திரா கேரக்டர் மாதிரி வந்து தெரியுறாங்க. சரி, என்னதான் வந்து இவங்களுக்கு ஏஜ் அதிகமாக இருக்குமான்னு பார்த்தா இவங்களோட ஏஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு கம்மியான ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் இப்படி ஒரு மெச்சூரான ஒரு கேரக்டரை வந்து பண்ணது ஒரு சூப்பராக இருக்கும். படம் பார்க்கும்போது நிஜமாக வந்து இந்த ஹீரோயின் வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய லெவலுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா சொல்லலாம். அந்தளவுக்கு இவங்களுடைய கேரக்டர் ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகத்தி தினேஷ் இவங்களுக்கு அடுத்தபடியாக படத்தை வந்து தாங்கி கொண்டு போகிற ஒரு கேரக்டராகவே வந்து இருக்குது. ஸோ இவங்களுக்கு அடுத்தபடியாக ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து பேராக வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து வராங்க, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி. ஸோ இந்த ஹீரோயின் பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் வந்து ஆல்ரெடி பல படங்களில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸாக இருந்தாலும் கூட ஸோ இவங்க வந்து ஒரு சூப்பராக வந்து இவங்களுடைய ரோல் என்ன கொடுத்தாங்களோ அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி சில கேரக்டர்ஸ் நம்மளை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே சிரிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா பாலசரவணன், அதாவது யாருன்னா டார்லிங் படத்தில் ஜிவி பிரகாஷ், கருணாஸ் இவங்க கூட சேர்ந்து ஒரு அட்டகாசம் பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு ஃப்ரெண்டாக
ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த மனுஷன் நம்மளை வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு வந்து இவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை தாண்டி அட்டகத்தி தினேஷ் கூட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார். ஒரு குடிகாரர், அதாவது ஒரு மது பிரியர் மாதிரி வந்து வந்துட்டு இருப்பார். அவரால் பல பிரச்சனைகள் இந்த படத்தில் வரும். ஸோ அந்தளவுக்கு அவருடைய ரோல் அப்படிங்கிறது அதுவும் ஓரளவுக்கு நல்லா காமெடியாக போயிட்டுருக்கு. அண்டு தேவதர்ஷினி அவங்களும் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு அம்மாவை வராங்க. அவங்களுடைய கேரக்டரும் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வராங்க. குறிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் லக்கி சாம்னு சொல்லக்கூடிய காளி வெங்கட் அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு பேசக்கூடிய ஒரு கேரக்டராகவே இந்த படத்தில் இருக்கும். ஸோ அதை தாண்டி அவருக்கு பொண்ணாக ஒரு விமன் கிரிக்கெட்டராக வந்து ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டரும் வந்து சூப்பராக இருக்கும். அவங்க வந்து விளையாடும் போது அந்த ஸ்டைலெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா அப்படியே ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வருது. ஸோ இத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்கக்கூடியது ஒன்று ஹரிஷ் கல்யாண், இன்னொன்று அட்டகத்தி தினேஷ். இதை தாண்டி வந்து அட்டகத்தி தினேஷ்க்கு ஒய்ஃபாக இருக்கக்கூடிய அந்த ஆக்ட்ரஸ், அவங்க இந்த 3 கேரக்டர் தான். இதில் மெயினாக நடக்கக்கூடிய சம்பவம் என்னென்னா அட்டகத்தி தினேஷ்க்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஈகோ கிளாஷ் தான். இதுதான் வந்து படமே. ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக, அதாவது ஆல்ரெடி ப்ளூ ஸ்டார் படத்தில் எப்படி ஒரு காட்சிப்படுத்துதல் வந்து இருந்ததோ கிரிக்கெட் அது மாதிரியான சம்பவம், ஸோ அது மாதிரியான விஷயங்கள் தான் இதில் வந்து காட்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஆர்ட்டோடு வந்து பார்க்கும்போது இந்த படம் அந்த லொக்கேஷன்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மலையாள படங்களில் தான் அடிக்கடி வந்து பீஃபு அண்டு சின்ன சின்ன வீடுகள், ஒரு நெரிசலான பகுதி, இதெல்லாம் வந்து அடிக்கடி மலையாள படங்கள், லோ பட்ஜெட் படங்களில் தான் வந்து பெரிய அளவில் வந்து காட்டுவாங்க. ஸோ ஏதோ ஒரு ராவான ஒரு மலையாள படம் மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆர்ட் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து இந்த படத்தில் எடிட்டிங் வந்து மதன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். சில இடங்களில் அந்த விமன் கிரிக்கெட்டராக இருக்கக்கூடியவங்க ஒரு ஆஃப் சைடில் ஒரு ஷாட் ஒன்று அடிப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா படத்தில் ஒரு விஎஃப்எக்ஸில் ஒரு காட்சியாக வரும்போது அப்படியே வந்து கண்ணு முன்னாடி என்னடா இது ஒரு வேளை 3D படம் எதனா பார்க்குறோமோ அந்த மாதிரி வந்து கண்ணில் அப்படி அடிச்சுட்டு போவோம். நமக்கே வந்து பால் ஃபேஸில் பட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் டெக்னிக்கலாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னன்னா கொஞ்சம் ட்ரையாக, இதுக்கு முன்னாடி லால் சலாமே ப்ளூ ஸ்டார்லாம் வந்து கொஞ்சம் ட்ரையான காட்சிகளாகவே காமிச்சிருந்தாங்க. இந்த படமும் கடலூரில் அது மாதிரியான பகுதிகளில் நடக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனஸாக தெரிஞ்சாலும் கூட அந்த லொக்கேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி காமிச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான். ஆனால் நான் பார்த்த ஒரு நெகட்டிவாக பார்த்த விஷயம் என்னென்னா இந்த படத்தில் வந்து மியூசிக் சாங்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து வரலை. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு மைனஸ்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சீன் ரோல்டன் வந்து நிறைய அவருடைய கரியர்லேயே ஒரு சூப்பர் ஹிட் கம்போசிங்லாம் பண்ணியிருக்காரு. லவ்வராக இருக்கட்டும், ஜெய்பீமாக இருக்கட்டும், ஒன்று ஒரு ஃபீல் கொடுக்கும். பவர் பாண்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா தனுஷுடைய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் அவ்வளோ அழகான ஒரு சாங்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து சாங்ஸ் வந்து எதுவுமே பெரிய அளவில் வந்து மனசில் நிற்கலை, பிஜிஎம்மும் வந்து பெரிய அளவில் நிற்கலை. ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா படத்தில் மியூசிக்காக நின்ன விஷயம், அட்டகத்தி தினேஷ் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகராக இருக்கிறாரு. அவர் பார்த்தோம்னா அவர் வரும்போதெல்லாம் விஜயகாந்த் அவர்களுடைய சாங் வந்து பொட்டு வச்ச அந்த சாங் வந்து ப்ளே ஆகும். அது வந்து சரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அண்டு இவரை பார்த்தோம் அப்படின்னா ஹரிஷ் கல்யாண் அவர் வந்து டைரக்டர் வந்து தளபதி வெறியன் போல், தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர் போல் படத்தில் ஏகப்பட்ட 7-8 இடங்களில் வந்து தளபதி விஜய் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது படத்தில். ஸோ ஹரிஷ் கல்யாண் வரும்போது வந்து அந்த போக்கிரி படத்தில் வரக்கூடிய அந்த சாங், அந்த பிஜிஎம், ஓப்பனிங் பிஜிஎம் வந்து அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதுதான் மியூசிக்காக வந்து படத்தில் நின்றுச்சே தவிர சீன் ரோல்டன் இவருடைய அந்த மியூசிக் அப்படிங்கிறது பெரிய அளவில் எடுப்படாதது வந்து இந்த படத்துக்கு அதுதான் ஒரு சின்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் படம். ஏன்னா இந்த செப்டம்பர் 20 இந்த ஃப்ரைடே ரேஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 படம் தியேட்டர்லேயும் ஒரு படம் ஓடிடிலையும் வந்திருக்கு. ஸோ இந்த வரிசையில் ஒரு ஹிட்டான ஒரு சூப்பர் படம் அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம் இந்த லப்பர் பந்து அப்படிங்கிற படத்தை. ஸோ டிரெக்டர் இவரோட ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய சென்சிட்டிவான விஷயங்களையும் ஒரு நீட்டாக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு படைப்பாளியாக வந்து ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சில பேருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் ஏற்படலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து டிஎஸ்கேவுடைய ரோல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரியான அவருடைய ரோல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நடிகர் டிஎஸ்கேவுடைய ரோலு. ஸோ அதை பார்க்கும்போது வந்துட்டாருப்பா, இவர் இப்போ ஒரு டைரக்டர் வந்துட்டார், இவர் பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார், அவ்வளோதான், இனிமேல் வந்து ஒருத்தரையாக குறை சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சில பேருக்கு தோணும். ஆனால் இந்த படத்தில் சில விஷயங்களை வந்து நீட்டாக ரொம்ப தன்மையாக அழகாக வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி டைரக்டர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இன்னமும் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. 95% இல்லை 100% கிராமங்களில் இன்னமும் வந்து ஊர் தெரு காலனி அப்படிங்கிற விஷயம் தனித்தனியாக இருக்குது. நிறைய சாதி ரீதியான வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நீட்டாக ரொம்ப அழகாக வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்கிறாரு.
எந்த இடங்கள்லையும் பெரிய அளவில் ஒரு வல்காரிட்டியை ஏற்படுத்துறதோ, ஒரு ஆபாசமான ஒரு காட்சிகளோ, இல்லை ஒரு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு டபுள் மீனிங்கோ, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாமல் அழகாக ஃபேமிலியோட இந்த படத்தை, அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் உட்காந்து ஒரு சூப்பராக ஒரு 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணுற அளவில் ஒரு சூப்பராக எடுத்துருக்கிறாரு. குறிப்பாக கிரிக்கெட் ஃபேன்ஸ், தோனி ஃபேன்ஸாக இருக்கட்டும், சிஎஸ்கே ஃபேனாக இருக்கட்டும், இல்லை ஒட்டுமொத்த கங்குலி ஃபேனு, சச்சின் டெண்டுல்கர் ஃபேன், யார் ஃபேன், சேவாக் ஃபேன் யாராக இருந்தாலும் கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க, தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் ஃபைனலி லப்பர் பந்து, இந்த படம் இந்த வருஷத்தில் வந்த ஒரு நல்ல படங்களில் ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.